அந்தமும் சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே விதியது கூடியது உனக்கில்லையே நீ விளைந்திடு விளைந்திடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே சிவரகசியமே ஆதியும் அந்தமும் சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே விதியது கூடியது உனக்கில்லையே நீ விளைந்திடு விளைந்திடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே சிவரகசியமே சிவரகசியமே அழித்தலும் படைத்தலும் எவனோ அவனே நிற்பதும் நடப்பதும் பறப்பதும் அவன்தான் சிவனே சித்தர்கள் மொத்தமும் யுத்தமாய் ஏற்றிடும் தவமே பித்தர்கள் சித்தமும் கலங்கிட மாற்றிடும் சிவமே பூமி காத்தான் பட்டியை காத்திடும் ரசமணி ஈசன் இவனே வழிபடும் மக்கள் வாழ்வினில் அறம்பட ஒளிபட வாழ்ந்திடும் சிவனே அம்பை முடுக்கை உருட்டும் சத்தம் பெறுவான் கொண்டு வெகுண்டு காக்க வருவான் கங்கை கொண்டு சூலம் ஏந்தும் இவர் அபிராமி கொண்ட உலகம் போற்றும் சிவனே ஓம் நம சிவாய ஆதியும் அந்தமும் சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே விதியது கூடியது உனக்கில்லையே நீ விளைந்திடு விளைந்திடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே சிவரகசியமே 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 வாசல் மிகுந்த உடம்பொடு பிராணவாயுவோ இந்திரியம் ஆனதென்று காசலையா மதிசேர்த்து வளர்ந்ததன் காரணம் நாலடி ஞானப் பெண்ணே. வாலைச்சாமி. எப்பவோ அவ அண்ணன் சேதுவோட போட்டோவை வெளியில தூக்கி போடுன்னு சொன்னதை கேட்காம அத பெட்டியில மறைச்சு வச்சிருந்து இன்னைக்கு அதை எடுத்து பார்த்து கண்ணை கசக்கிக்கிட்டு இருந்தா. விஜய் நம்பூதிரி வந்திருக்காரு. நம்பூதிரியா? சுவாமிஜி. சுவாமிஜி வாங்க 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 வாங்க. வாட் a pleasant surprise. வணக்கம். வணக்கம் சார். நீங்க வரத முன்னாடியே சொல்லிருக்கலாமே. உங்களை வரவேற்க பெரிய அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிருப்பேனே. நான் இங்க வர்றத யாராவது பார்த்தா சந்தேகப்படுவாங்க. அப்புறம் என் சக்தியால தான் உத்தரவு கிடைச்சதுன்னு தோண ஆரம்பிச்சிடும். அது நல்லது இல்லையே. அதுவும் கரெக்ட் தான். வாங்க வாங்க உள்ள வாங்க. வாங்க. ப்ளீஸ். ஒரு மண்டலம் ஈஸ்வரனை தரிசிக்கிறதா வேண்டுதல். இன்னைக்கு தரிசனம் முடிஞ்சு வரும்போ உங்க ஞாபகம். ஃபேக்டரிக்கு லேண்ட் பார்க்க ஆரம்பிச்சாச்சா? ஆமா சாமிஜி. இன்ஜினியரும் சர்வேரும் லேண்ட் பார்க்க தான் போயிருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரியே தென்மேற்கு மூலையில தான் பார்க்க சொல்லியிருக்கேன். நல்லது. கண்மணி, கண்மணி, கண்மணி. அப்பா. ஆமா. சுவாமிஜி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ.
சௌபாகியம் உண்டாகட்டும். சுவாமிஜி என்ன சாப்பிடுறீங்க? சுக்கு வெள்ளம். எடுத்துட்டு வாமா. വിജയിന്റെ മനസ്സിലെ ഒരു കുഴപ്പം. அது என்னவென்று എനിക്കറിയാം. அதை சரி செய்யும் மாயமும் എനിക്കറിയാம். என்ன சுவாமிஜி சொல்றீங்க? விஜய்க்கு சாதிக்கிறதுக்கு இன்னும் நிறைய காரியங்கள் உண்டு. அப்படி இருக்க கள்ளு குடிச்சுதான் ஆகணுமோ? ஒரு சின்ன ரிலாக்ஸேஷனுக்கு குடிக்கிறதுல தப்பில்லையே. இந்த ஊரு கட்டுப்பாட்டையும் மீறி நீங்க குடிச்சுதான் ஆகணுமா? அப்போ சித்தர்களை பார்த்து உங்களுக்கும் பயமா? എനിക്കെന്തിനു ഭയം? ഞാൻ കേശവൻ നമ്പൂതിരിയാക്കും. സിദ്ധർകളെ വിട വിത്തകൾ അറിഞ്ഞവൻ. കവല വേണ്ട. നിങ്ങളുടെ കുറയ ഞാൻ സരി ചെയ്യും. கையை காட்டணும். இத பாலில் கலந்து 3 வேளை பருகணும். உங்க குறை நீங்கோ. சுவாமிஜி நிஜமாவா? எம்எல்ஏ சந்தேகம். உங்க மேல எந்த சந்தேகமும் இல்ல. மாம்ஸ் இத சீக்கிரம் பேக் பண்ணிடுங்க. கொடுமா. வாங்கிக்கோங்க. எடுத்துக்கோங்க சாமி. சரி, நாங்க கிளம்புறோம். ஓகே சாமிஜி. தொழில எந்த ஒரு தடங்கள் இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. நம்ம சரி பண்ணிடலாம். தேங்க்யூ so much. ஓகே சாமிஜி. நல்லது சுவாமிஜி. மாம்ஸ் அதை கொடுங்க. கண்மணி, சாமிஜி கொடுத்த மருந்த பால்ல மிக்ஸ் பண்ணி மேல கொண்டு வா. சரியா? என்னம்மா யோசிக்கிற? விஜய் நினைச்சதான்ப்பா எனக்கு கவலையா இருக்கு. மடி, எனக்கு ஒரு யோசனை. என்னப்பா? இப்போ
ம் விஜயோட குடி பிரச்சனைக்கு ம். நம்பூதிரி மாத்து மருந்து கொடுத்தாருல்ல, அதே மாதிரி விஜய வசியம் பண்றதுக்கு அவர்கிட்ட மருந்து கேட்டு வாங்கி அத பால்ல கலந்து விஜய்க்கு கொடுத்தோம்னா விஜய் நீயே கதின்னு கிடப்பான்ல, உன்னையே சுத்தி சுத்தி வருவோமா. வசிய மருந்தால வந்தது வந்த மாதிரியே போயிடும்பா. என்னோட உண்மையான அன்பு அவரை என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா. ஐயோ ஐயோ, உன் பிரச்சனையே என்னன்னு தெரியுமா? நீ ரொம்ப 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 நல்லவளா இருக்கிறது தான். அப்படி இருக்க கூடாதுமா. இடம் பொருள் காலம் நேரம் மாதிரி காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மாத்திக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும். அப்பதான் நம்ம நினைச்சதை சாதிக்க முடியும், இந்த காலத்துல பொழைக்கவும் முடியும். எப்படிப்பா என்ன மாத்திக்கணும்னா எப்படி? என்ன விஜய் விரும்பலன்றதுனால நான் என் முடிவை மாத்திக்கணுமா? இல்ல அவரை மாத்துறதுக்கு நான் என்ன வேணா செய்யலாங்கிறீங்களா? ரெண்டுலயுமே எனக்கு நம்பிக்கை இல்லப்பா. நான் நானாவே இருந்துட்டு போறேன். காரியம் ஆகணுங்கிறதுக்காக நீங்களும் விஜயும் ஏதேதோ செய்றீங்களே, எனக்கு அதை நினைச்சாதான் கவலையா இருக்கு. நீ ஏமா தேவையில்லாம கவலைப்படுற? அதான் நம்பூதிரி நம்ம பக்கம் இருக்காருல்ல, அப்புறம் என்ன பிரச்சனை? நீ பாரு, நீ தான் அவர் சக்தியை கண்கூடா பார்த்தல. அவரு நம்ம மனசுல என்ன நினைக்கிறோன்றதையும் டப்புன்னு சொல்லிடுவாரு. மாய மந்திரத்தால எதையும் வரவழைப்பாரு. நாளைக்கே நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதை ஃபூன் ஊதி பஸ்பமாக்கிடுவாரு. அப்பா, தெய்வ சக்தியும் மந்திர சக்தியும் ஒன்னாப்பா? சாமியும் சித்தர்களும் எப்படிப்பா ஒரு மந்திரவாதிக்கு ஈடாவாங்க? இவரால கிடைக்கிற உதவி ஆரம்பத்துல நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும், ஆனா உங்களை பெரிய சிக்கல்ல மாட்டி விட்டுரும்பா. அப்பா, விஜய் ட்ரிங்க் பண்ண வசதியா ஒரு மாத்து மருந்து கொடுத்துட்டு போறாரு அந்த மந்திரவாதி. இதே ஒரு சித்தர் செய்வாங்களா? இதான் ஒரு சித்தருக்கும் மந்திரவாதிக்கும் உள்ள வித்தியாசம். இங்க பாருங்கப்பா, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். இவன் வேணும் வேணும்ன்றான், இவ கூடாது கூடாதுங்கிற. ரெண்டு பேருக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு நான் முழிக்க வேண்டியதா இருக்கு. என்ன பண்ணி தொலைகிறதுன்னு தெரியலையே. வேற என்ன பண்றது? இப்ப சதிக்கு அவன் பேச்சை கேட்டா அதுபடி நடப்போம், அதான் நமக்கு நல்லது. ஏட்டியே, என்ன ஒரு மாதிரியா இருக்க? உடம்புக்கு சுகம் இல்லையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல பாட்டி. குறவு? ஐயோ பாட்டி, கொஞ்சம் சும்மா இருக்கியா? தோணன்னுட்டு. ஏண்டி கோச்சுக்கிற? என்ன இந்த பாட்டி கிட்ட சொன்னா உனக்கு ரோசனை சொல்வேல? என்ன நீ பெருசா யோசனை சொல்லிட்டு போற? பெரிய முதலாளி புள்ள இங்க வரானே, அவன் முகரையும் பாக்குற பார்வையும் எனக்கு ஒண்ணும் பிடிக்கல பாட்டி. அந்த ஆளை நம்ம வீட்டுக்கு வர வேண்டான்னு நீ சொல்லிடுவியா? உன்னால முடியுமா? நம்ம வீட்டுக்கு என்னடி, இன்னும் கொஞ்ச நாள்ல துண்ட காணா துணிய காணான்னு ஊரை விட்டு ஓட போறாள் அவன். அத்தா, நீங்க இப்படியே பேசிட்டு இருக்க வேண்டியதான். அங்க என்ன நடக்குது தெரியுமா? என்ன நடக்குது? கம்பெனிக்கு இடம் பார்க்க ஊர்ல இருந்து என்ஜினியரு சர்வேயர்னு ஆளுங்க வந்து இறங்கி இருக்காங்க. இந்த லென்ஸ் கண்ணாடிக்குள்ள ஒளியா பாப்பாங்களே, அந்த கருவி இடத்தை அளக்கிறதுக்கு பெரிய டேப்பு. அது ஏன் கேக்குறீங்க? நம்ம சின்னையா தான் முன்னாடி நின்னு எல்லா வேலையும் பாக்குறாங்க. அவங்க ரெண்டு பேரையும் கார்ல வச்சு இடம் பார்க்க கூட்டிட்டு போயிருக்காங்க. கம்பெனிக்கு இடம் பாக்குறதுல பூச்சி கவுண்டரு, நாச்சி முத்து, இப்படி பல பேருடைய இடம் அடிவாங்கும் போல தெரியுது. விஜய் சாரு கம்பெனி ஆரம்பிச்சே தேரணும்னு வெறி பிடிச்சு போயெல்லாம் இருக்காரு. எல்லாரையும் நாய்க்குட்டியை விரட்டுற மாதிரி எல்லாரையும் அடிச்சு வேலை வாங்கிட்டு இருக்காரு. அதனால அவர் இந்த ஊரை விட்டு போவாருன்னு பேசிட்டு தெரியாத. ஆமா, சொல்லிவிட்டா. ஏ பாண்டி, சும்மா உளறிட்டு இருக்காத. சாமி நினைச்சா அந்த ஆளை விரட்டுறதுக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாது, தெரியும்ல? போ, போய் வேலைய பாரு. நம்ம அக்கா பையனுக்கு ஒரு வேலை கிடைக்கும்னு பார்த்தா விட மாட்டாங்க போல இருக்க. ஏ பாண்டி, என்ன முணங்குற? ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்லம்மா. நீ ஏன் கவலைப்படுற? ஈஸ்வரனை நினைச்சுக்க, எல்லாம் அவன் பாத்துக்குவான். பாட்டி, சாமியை வேண்டிக்கிட்டு இது வரைக்கும் ஏதாவது நடந்திருக்கா? என்னடி இப்படி கேட்டுட்ட? 100 சம்பவம் சொல்லுவேன். சரி, ஏதாவது ஒண்ணு சொல்ல. உங்க அப்பாவுக்கு 5 வயசு இருக்கும். ஊரு பூராவும் கால்ரா நோய் பரவிருச்சு. எல்லாருக்கும் வாந்தி பேதின்னு அதை ஏன் கேக்குற? உங்க அப்பனுக்கு போகுது போகுது அப்படி போகுது. இங்கெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது, பட்டணத்துலதான் மருந்து கிடைக்குன்னு எல்லாரும் புள்ள குட்டிகளை தூக்கிக்கிட்டு ஊரை விட்டே போயிட்டாங்க. நான் என்ன பண்ணேன் தெரியுமா? உங்க அப்பனை தூக்கிட்டு போய் கோயில் கொடிமரத்துக்கு அடியில போட்டுட்டு, ஈஸ்வரா எல்லாரையும் காப்பாத்துறா சாமின்னு நாங்க உன்னை கும்பிடுறோம், நீ எங்களை கை விட்டுட்டியே,
நாங்க உனக்கு என்ன குறை வச்சோம் சொல்லு? மத்தவங்க மாதிரி என் பிள்ளைய காப்பாத்திக்க ஒரு நாளும் இந்த ஊரை விட்டு நான் போக மாட்டேன். உன் காலடியில கொண்டாந்து போட்ட, காப்பாத்தினாலும் காப்பாத்து, இல்ல எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கன்னு சொல்லி அப்படியே மயங்கி விழுந்துட்டேன். ரொம்ப நேரம் கழிச்சு கண்ணு முடிச்சு பார்த்தா துள்ளி குதிச்சு விளையாடிட்டு இருக்கான். அவ வாய மோந்து பார்த்தா மூலிகை வாசனை வருது. அந்த ஈஸ்வரன் சித்தரை அனுப்பிச்சு மருந்து கொடுத்து உங்க அப்பனை குணப்படுத்தி இருக்கான். அதுக்கப்புறம் தான் குளிர் காய்ச்சல்னு என் புள்ள ஒரு நாளும் படுத்ததில்ல. அதனாலதான் உங்க அப்பனுக்கு ஈஸ்வரன் மேலையும் சித்தருங்க மேலையும் அவ்வளவு பக்தி. அதனால உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் ஈஸ்வரனை வேண்டிக்க, அவ எல்லாம் பாத்துக்குவான். பாட்டி, நான் இப்பவே கோயிலுக்கு போயிட்டு வரட்டுமா? உச்சி வேளையில தரிசனம் பண்றது நல்லதுடி, போயிட்டு வா. தாய் இல்லாத பிள்ளைங்க, நான் கண்ணை மூடுறதுக்குள்ள 2 பேருக்கு ஒரு நல்ல வழி பண்ணணும். வைத்தியரே, வணக்கம். வணக்கம். வணக்கம், வாங்க. வாங்க. வைத்தியரே, சௌக்கியம் தானே? நல்லா இருக்கேன். வீட்டுல உங்க மகள் இல்லையோ? கடைக்கு போயிருக்கா, இப்போ வந்துருவா. உட்காருங்க, குடிக்க தண்ணி. இருக்கட்டும் இருக்கட்டும் வைத்தியரே, நீங்க உட்காருங்க. சித்தவனம் போறத பத்தி நீங்க என்ன முடிவெடுத்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுட்டு போலான்னு வந்தேன். எதுக்கு சிரிக்கிறீங்க? உயிரோட இருக்கிற ஒரு படத்துக்கு நீங்க பூ போட்டிருக்கீங்க. என்ன சொல்றீங்க? அவர் என் மருமக. அன்னைக்கு நீங்க வந்த போது கூட சொன்னேனே, அவர் இறந்து 1 வருஷம் ஆக போகுதுன்னு. சீத்தவனம் போனவர் உயிரோட திரும்பி வரல. அவரை போய் அவரோட பிரேதம் கண்டோ? இல்ல, ரத்தக்கரை படிஞ்ச அவரோட வேஷ்டி சட்டை மட்டும் தான் கிடைச்சது. படத்துக்கு பூ போட்டிருக்கீங்க, ஏன் விளக்கு மட்டும் ஏத்தல? என்னமோ தெரியல, கொஞ்ச நாளாவே விளக்கேத்தினா உடனே அணைஞ்சு போயிடுது. உயிரோட இருக்கிறவருக்கு விளக்கேத்தனா எப்படி எரியும்? என்ன சாமி சொல்றீங்க? ஆமா, உங்க மருமக மரிச்சிட்டு இல்ல, அவர் உயிரோட தான் இருக்கார். ஞான அஞ்சனம் தரிச்சு அதன் வழி ஊடுருவி நோக்கி தாடியும் மீசையுமா உங்க மருமக ஒரு சித்தர் முன் அமர்ந்து பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவர் சித்தவனம் போய் மரிச்சு போயின்னு நீங்க சொன்னீங்க, ஆனா அவர் உயிரோட தான் இருக்காரு. சித்தவனத்துக்கு போனா நான் அவரை கண்டுபிடிப்பேன். நீங்க சொல்றது மட்டும் நிஜமா இருந்தா? கேசவன் சொல்றத பொய்யாகுமா? என் மாந்திரிக சித்தி அத்தனையும் வச்சு இந்த இஷ்ட தேவதை பகவதி பேரால சொல்றேன், அவர் மரிச்சிட்டு இல்ல, உயிரோட தான் இருக்காரு. ஈஸ்வரா, என் மருமகன் மட்டும் உயிரோட இருந்தா என்னை விட சந்தோஷப்படுறவன் வேற யாரா இருக்க முடியும்? சாமி, நான் உங்களோட சித்தவனம் வரதுக்கு தயாரா இருக்கேன். ஆனா இந்த விஷயம் என் பொண்ணுக்கு தெரிய வேண்டாம். சொன்னா சலனப்படுவா. கவலை வேண்டாம், எனக்கு ஒரு பெண்ணோட மனசாரையும் உங்க மருமகனை உயிரோட கண்ட பெண்ண சொல்லிக்கலாம். கன்னி ராசி உத்திர நட்சத்திரத்துல பூஜிக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஆனாலும் நான் என்னைக்கு போகணும்னு முடிவு பண்ணி உங்கள்கிட்ட சொல்றேன்.
அன்னைக்கு நாம கண்டிப்பா சித்தவனத்துக்கு போறோம். ஆகட்டும் சாமி. சரி, நான் கிளம்புறேன். வா. வரேன்.